துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் பரம தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படியாக ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காய், நீர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காய், சுகத்திற்காய், பலத்திற்காய் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உம்மை துதித்து பாட ஆண்டவர் கிருபை பாராட்டினீர், நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆண்டவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரையில் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த ஆண்டினுடைய முதலாவது மாதத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் வரும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எனவே இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கி நிறைய எப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஆளுங்க வந்து புதுசாக மெசேஜ் கொடுப்பாங்களான்னு தான் நம்ம பார்ப்போம். அப்படி எதுவும் கிடையாது. நம்ம வேதத்தை வாசித்தோம்னா கண்டிப்பாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார், நம்மோடு கூட இடைப்படுவார். நமக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆனால் நம்ம அதை செய்கிறதில்லை. அதை செய்யாமல் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம புதுசாக ஆட்களை கொண்டு வந்து மெசேஜ் கொடுக்க வைக்கிறது, இல்லைன்னா கன்வென்ஷன் நடத்துறது, இப்படிலாம் நடத்தினா தான் அவங்க பேசினா தான் பேசின மாதிரியும் இருக்கிறது. நான் பேசுகிறது எனக்கு சில சமயத்தில் யோசிப்பேன், என்ன இந்த பாஸ்டர் நம்மளை விடாமல் 4வது வாரம் நீங்கள் தான் வந்து ஆகணுன்றார், நம்ம என்ன அவ்வளோ நல்லா மெசேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனாலும் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, வீட்டில் உட்காந்து நம்மளும் பைபிள் வாசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, நம்ம பைபிள் வாசிக்கிறதுக்காக இதை ஆண்டவர் வச்சிருக்கிறார் பொழுதுன்னு மனசுக்குள்ளே யோசித்துக்கிறது. எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கண்டிப்பாக ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய முதலாவது மாதத்தை நாம் கடந்து செல்ல காத்திருக்கிறோம். எனவே இந்த நாளிலே உங்களோடு இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கும் அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனங்களில், இந்த வேத பகுதியில் ரொம்ப தெளிவான ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக என்னவென்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் மகிமைப்படும்படியாக இந்த காரியத்தை அனுமதித்திருக்கிறார். எகிப்தியர் என்ன செய்கிறாங்க, பார்வோனுடைய சேனைகள் பின்தொடர்கிறது. எல்லா சேனைகளும், அவனுடைய எல்லா சேனைகளும் பின்தொடர்ந்து வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் மகிமைப்படும்படியாக அவர்களுடைய பார்வோனுடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தினேன் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த பார்வோனுடைய மனதை ஆண்டவர் கடினப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அவர் மகிமைப்பட தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக. இந்த ஜனங்கள் இவ்வளவு தூரம் நடந்து வந்தார்கள், மோசே அவர்களை நடத்தி வந்தான். ஆனாலும் இந்த ஜனங்கள் கடைசியில் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எங்களுக்கு எகிப்தில் பிரேத குழி இல்லாமையா நீ இங்கே எங்களை கொண்டு வந்த சாகடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான், அவன் மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஆனால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே ரொம்ப அருமையான ஒரு பகுதி. அப்போது இந்த இடத்துல அவன் சொல்கிறான், மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அப்போ முதல்ல அவனுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது. அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் அவனால் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்க இருக்கிறது சமுத்திரம். சமுத்திரத்துக்கு நமக்கு கூட இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னாடி நம்மால் கடந்து செல்ல முடியாத பல சம்பவங்கள் நமக்கு முன்னே இருக்கும். நாம் பயந்து கொண்டிருப்போம், இதை எப்படி நம்ம மீற போகிறோம், இல்லை இது எப்படி நம்ம கடந்து போக போகிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நம்ம பார்க்குற பொழுது வேறு ஒரு அந்த இடத்துல அவனுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகிறதுக்கு வழியே கிடையாது. வேறு ஒரு வழி, குறுக்கு வழியில் எங்கேயாவது போக முடியுமா கடலில்? என்ன யோசித்து பாருங்கள், அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் அவனை அழைத்து, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவன் என்ன பண்ணுறான், உறுதியாக தன்னுடைய உள்ளத்தில் அவன் பற்றி கொண்டிருக்கிறான். அதனால தான் அவன் என்ன சொல்கிறான், தைரியமாக சொல்கிறான், ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு, அதனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். அடுத்தது என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அருமையான ஒரு வார்த்தைங்க. நீங்கள் நின்னாதான். இன்றைக்கி நிறைய பேர் ஓடிடுறாங்க.
பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஓடிடுறாங்க. பிரச்சனை இல்லாத பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிற மாதிரியும் பற்றி கொள்கிற மாதிரியும் இருக்கிறாங்க. பிரச்சனை வருகிற பொழுது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு பயந்து தங்களுடைய விசுவாசத்தை விட்டு ஓடுகிறதே நம்ம பார்க்குறோம். இங்கேயும் அப்படிதாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவனை பார்த்து சொல்கிறாங்க, அவனுக்கு நீ எங்களை ஏண்டா சாவடிக்கிறதுக்கு இங்கே கொண்டு வந்த? அப்போது அதுவரையில் இருந்த விசுவாசமும் அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்களுடைய விசுவாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு இல்லை. அப்போ தான் அவன் சொல்கிறான், நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள், உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இது ரொம்ப அருமையான சம்பவங்க. இதே தாங்க உங்களுக்கும் எனக்கும் கூட. நம்ம இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற பல சம்பவங்கள், ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசமாக இருந்தால் இனி அந்த சம்பவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். பல முறை பல சமயங்களில் இந்த பகுதியை குறித்து பல பேர் நமக்கு பிரசங்கம் பண்ணி இருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் கொண்டு அவர் மகிமைப்பட, அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் தயாராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ணணும், அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த மகிமையை வெளிப்படுத்த முடியும். நம் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறத நாம் காண முடியுங்க. அதை தான் இந்த இடத்துல அருமையான இந்த ஜனங்களுக்கு, இந்த விசுவாசத்தை விட்டு விலகுகிற அந்த ஜனங்களுக்கு அருமையான மோசே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் இப்படியாக இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கிற நமக்கு நம்முடைய எதிர்பார்ப்பு, அல்லது இந்த ஆண்டில் என்ன நடக்க போகிறது, அல்லது இந்த ஆண்டில் பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஜோஷின்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க இந்த ஆண்டில் இது நடக்க போதோ அது நடக்க போதோ அப்படி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, பல பேர் நம்முடைய விசுவாசத்தில் எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மாறி போனாங்களோ, பயந்து இருந்தாங்களோ, அந்த மாதிரி பயந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. நமக்கு கையில் கொடுத்துருக்கிற வேதம் என்றைக்கும் நிலையானது, உறுதியானது, அழியாதது. ஆமேன், அல்லேலூயா. ஆமாம், இந்த வசனத்தின் மேலே மட்டும்தான் நாம் விசுவாசம் வைக்கணுங்க. இந்த வசனத்தை சொல்கிற போதிக்கிற ஜனங்க மேலே நம்ம விசுவாசம் வச்சோம்னா நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னவாகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளில் விழுந்து போவோம். நாம் என்ன பண்ண மாட்டோங்க, உறுதியாக இருக்க மாட்டோம். நம்முடைய விசுவாசத்தை நாம் விட்டு விலகி ஓட வேண்டிய சூழ்நிலை வருங்க. நின்று கொண்டு நாம் விசுவாசத்தில் நின்னால் மட்டும்தாங்க ஆண்டவருடைய மகிமையை, வல்லமையை நாம் பார்க்க முடியும். ஓட நினச்சோம்னா, வேறு வழியில் ஓட நினச்சோம்னா, எதிர்க்க கடல் இருக்குது. கடலில் எங்கேருந்து ஓடுறது யோசித்து பாருங்க. கடலை பார்த்தாலே பயமாக இருக்கும், அந்த அலைகளை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குதுன்றதை இன்றைக்கி நம்ம சோதித்து பார்க்க ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை நீங்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க, இல்லைனா நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. ஆமேன், ஆமேன். வாசிங்க, நீங்கள் யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம் இதே வசனத்தை, சத்தமாக வாசிங்க. சகரியா 38:13. பாருங்க, என்ன அருமையான காரியம். என்ன சொல்றாரு அந்த வசனத்தில்? என்ன சொல்றாரு பாருங்க. இல்லை, அந்த வசனத்தின் ஆரம்பத்தை வாசித்தாங்களே, அதில் சொல்லுங்க. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்ததை போல ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு நான் உங்களை ரட்சிப்பேன். எவ்வளோ அருமையான காரியம் பாருங்க. புறஜாதிகளுக்கு மத்தியில் நாம் எப்படி இருந்தோமா? சாபமாக இருந்தோமா? எவ்வளோ உண்மையை சொல்கிறாங்க பாருங்க. அப்போது இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த நாட்களில் நாம் எப்படி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி.
அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா, நாம் வாழ்கிற நாட்களிலே நாம் புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவது. இன்னைக்கு நிறைய சமயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கை இப்படி வச்சு அதை பாருங்கள் என்ன ஒதுருது பாருங்கள். டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் ஐயா எனக்கு கை ஒதுருது, மாத்திரை கொடுங்க. டாக்டர் ஐயாவும் மாத்திரை கொடுத்து பார்க்குறாரு, இந்த கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் ஒதுருதே தவிர அது அடங்கின பாடு இல்லை. ஆமாம், என்னடா யோசிச்சு பார்த்தாக்கா ஒரே ஒரு காரியம்தான், வயசாகி போச்சு, அப்புறம் ஆடத்தான் செய்யும். நான் ஒரு டாக்டர்கிட்ட போனேன். அவர் சொன்னார், ஆனால் இந்த வயசில் உங்களுக்கு இடுப்பும் போயிருக்கும், வயிறும் போயிருக்கும், எல்லாம் போயிருக்கோன்னா நீங்கள் நடக்கிறது இருக்கிறது எல்லாம் ஆண்டவருடைய கிருபைன்னார். அவர் ஒரு கிறிஸ்டியன் டாக்டர், அதனால் ஆண்டவரை பற்றி அவர் சொன்னார் எனக்கு. அப்போ தான் யோசித்தேன், ஓ அப்படி ஒன்று இருக்குதா, சரி. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாரு மறைமுகமா, நான் ஒன்றும் உங்களுக்கு செய்ய முடியாது, இருக்கிற வரலும் சந்தோஷமாக இருந்துட்டு போ, ஆண்டவர் அனுமதிக்கிற வரலும் இருந்துக்க, அவ்வளோதான் அங்கே சொல்கிற காரியம். அப்போது இங்கே இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் மற்றவர்களுக்கு சாபமாய் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்குகிற ஒரு வாழ்க்கையாக, அது மட்டுமல்ல மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார், ரட்சிப்பிலே நம்மை நடத்தினார். அந்த ரட்சிப்பின் விசுவாச வாழ்க்கையில் இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். நம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் திடப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் திடப்படுத்துகிறார் என்னுடைய கரத்தை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், இங்கே இந்த ஜனங்கள் எப்படி அவர்களுக்கு முன்னே கடல் வந்த பொழுது உடனே அவருடைய விசுவாசம் அவர்களை விட்டு போக அவர்கள் பேசினார்களோ அப்படி இல்லாதபடிக்கு, பிரச்சனைகள் வருகிற பொழுது இந்த உலகத்தில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என்னுடைய ஆண்டவர் என்னை நடத்துவார், அவருடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறது, நான் நின்று கொண்டு என்னுடைய விசுவாசத்தில் நின்று கொண்டு நான் அவருடைய மகிமையை காண்பேன் என்ற அந்த நம்பிக்கையில் நீங்களும் நானும் இருப்பது என்பது தான் இங்கே சொல்லப்படுகிற திடப்பட கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் கைகள் திடப்பட கடவது. அப்போது என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், என்னுடைய வாழ்க்கையில் நான் உறுதியாக்கப்பட வேண்டும், என்னுடைய விசுவாசத்தில் நான் உறுதியாக்கப்படும் என்பது தான் இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய வசனத்தினுடைய மிக முக்கியமான காரியம். அப்படி என்றால் நான் ஆராதிக்கிற இந்த தேவன் எப்படிப்பட்டவர், இவருக்கு அந்த தகுதி இருக்கிறதா, இவர் என்னுடைய கைகளை திடப்படுத்த முடியுமா, இவர் என்னை சாபமாய் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதமாய் மாற்ற முடியுமா, என்னுடைய ஆண்டவருடைய மகிமை, என்னுடைய ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது. இந்த எகிப்தியரிடத்தில் இருந்து தங்களை காப்பார் என்ற அந்த நம்பிக்கை இழந்த அந்த மக்களைப் போல அல்ல, இந்த எகிப்தில் இருந்து எப்படி ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார் என்று சொல்லி அந்த மோசேவுக்கு இருந்த அந்த உறுதி உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். எனவே இந்த நாளில் என்னுடைய ஆண்டவர் என்னை திடப்படுத்துவார் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை அழிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். பாருங்க, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. என்ன யோசித்து பாருங்களேன், இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்குன்னா நம்மால் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இது இந்த வசனத்தை நிறைய வீட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா போர்டில் அடித்து மாட்டி விட்டோம், அவ்வளோதான். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ண படிக்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது பாட்டுக்கு அங்கே தொங்கிட்டு கிடக்கும். ஆமாம், அதுக்கு தான் இப்போ இந்த வசனம். அவன் அந்த வசனத்தை பிரிண்ட் பண்ணுறவனுக்கு, போர்டு அடிக்கிறவனுக்கு நல்ல வருமானம், ரைட்டு, ஓகே. ஆனால் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வசனம் அவ்வளோ பெருசாக தெரிகிறது கிடையாது. 1000 மடங்கு இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும், அது உண்மை தானே? நீங்கள் யோசித்து பாருங்கள்.
இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நம்முடைய ஆரம்ப காலத்தை நாம் யோசித்து பார்ப்போம். யாராவது அப்படிலாம் யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கை தொடங்கின பொழுது எப்படி இருந்தது? ஏன்னா நான் இதை சொல்லியிருப்பேன், ஒருவேளை திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் ஒரு சூட்கேஸ் இருந்தது. நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த சூட்கேஸ் கதையை. எங்கள் வீட்டில் ஒரு சூட்கேஸ் இருந்தது. அந்த சூட்கேஸு என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்துறதெல்லாம் இல்லை. ஆனால் அந்த சூட்கேஸ் மேலே இருக்கும். அதை பார்க்கும்போதெல்லாம் நான் என் வீட்டில் இருந்து அந்த சூட்கேஸை எடுத்துகிட்டு நடந்து வந்ததே எனக்கு ஞாபகம் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சர்ச்சிலேருந்து அந்த ரோடு இருக்குதுல்ல, அவ்வளோ தூரத்தில் அந்த சூட்கேஸை நான் தூக்கிட்டு வந்தேன் ஊழியத்துக்கு ஃபஸ்ட்டு நான் வரும்போது. அந்த ரோட்டாண்ட போகும்போது அந்த புடி உடஞ்சி போச்சு. தூக்கி அக்கிளில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணங்க, திண்டுக்கல்லுக்கு வந்தேன். எங்கேருந்து, வேலூர்லேருந்து திண்டுக்கல்லுக்கு வந்தேன். திண்டுக்கல்லுன்னா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்போ எம்ஜிஆர் அந்த கட்சி தொடங்கி திண்டுக்கல்லில் நின்று ஜெயிச்சார். அதுதான் என்னுடைய மைண்டில் இருந்ததெல்லாம். எனக்கு அதுதான் தெரியும். திண்டுக்கல்லுக்கு போகிறோம். திண்டுக்கல் வந்தோம். திண்டுக்கல்லில் வந்த உடனே இறங்கி எங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, டீ குடிக்க போயிட்டோம். அவ்வளோதான், பஸ்ஸு போயிடுச்சு. அந்த ஓட்ட சூட்கேஸும் அந்த பஸ்ஸில் போயிடுச்சு. நல்ல வேலை ஓடி இந்த பக்கம் ஓடி அந்த பக்கம் ஓடி அந்த பஸ்ஸை நிறுத்தி அப்புறம் என்ன ஆச்சுங்க, அந்த பஸ்ஸில் ஏறி வத்தலகுண்டுன்ற ஒரு இடத்துக்கு போய் இறங்கணும். இறங்கின பிறகு அந்த சூட்கேஸை எடுத்து அக்கல்ல வச்சுக்கிட்டு என்ன பண்ணங்க, அந்த ட்ரைனிங் சென்டருக்கு நான் நடந்து போனேன். இது அந்த சூட்கேஸை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும். இப்போ எனக்கு இருக்கிறதெல்லாம் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, யார் கொடுத்தது. அப்போ என் வீட்டில் இருக்கிறது ஒவ்வொன்றா என்னாக்கா 1000 மடங்கு இருக்கும் கண்டிப்பாக. அதெல்லாம் நம்ம எண்ணுறோமா? என்ன கிளாஸு தானே, ஒரு சில்வர் கிளாஸு. இப்போ நீங்கள்லாம் நிறைய ப்ரைஸ் எல்லாம் வாங்குறீங்க, எல்லாம் கிடைக்கிது. அந்த காலத்தில் நான் சொல்கிறது 35 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் நான் வந்த பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான், அதே சூட்கேஸ் தான். அப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க கொடுத்த ஒரு தலைக்காணி, ஒரு கிழிஞ்சு போன ஒரு லுங்கியில் அதை கட்டி அப்படி அக்கிளில் வச்சுக்கிட்டு இந்த அக்கிளில் இது வந்து இறங்கினேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரியார் பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ண முடியும், நேஷ்னல் ஹோட்டலாண்ட போகணும் ஆட்டோவில், முடியாது. அப்போ அவன் ஆட்டோக்காரன் கேட்குற காசை கொடுத்து போய் இறங்கினேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நம்ம என்ன பண்ணுறதில்லைன்னு கேட்டிங்கன்னா, நினச்சி பார்க்குறதே இல்லை. ஆனால் நான் அந்த சூட்கேஸை பார்க்கும்போதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். நான் 1000 மடங்கு உண்மையிலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன், உயர்த்தப்பட்டிருக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது தான். இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே நான் இப்போ பார்க்குறேன், உலகத்தில் நிறைய காரியங்களை பார்க்குறேன். நிறைய பேர் வாழ்கிற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இருக்கிற எல்லா சம்பத்துகளையும் இருக்கிற எல்லா சொத்துகளையும் ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. மரணம்னு ஒன்று அவங்களுக்கு வந்த பிறகு அப்புறம் பார்த்தா நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கூட அவங்க எடுத்துகிட்டு போக முடியாது. யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்களை பெரிய ஆளுங்களாக காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க மரணத்துக்கு பிறகு அவங்க யாருன்னே இன்னும் இல்லைங்க, அட்ரஸே இல்லை, அவ்வளோதான், மறைஞ்சு போச்சுங்க. எத்தனையோ பேருடைய பெயர்களை கூட இன்றைக்கி நமக்கு ஞாபகம் வர்றதில்லை. இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற காரியம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் இருக்கிற பொழுது எப்படி நம்மை ஆசீர்வதிக்கிறாரா, எப்படி 1000 மடங்கு. அந்த 1000 மடங்கு ஆசீர்வதித்ததனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது அந்த ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மட்டுமே பற்றி கொள்ள வேண்டும், அவருடைய விசுவாசத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய எதிர்பார்ப்பு. எனவே நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் என்ன பண்ணுவார், என்னுடைய கைகளை திடப்படுத்துவார்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அவருடைய தகுதி என்ன, அவருக்கு இருக்கிற தகுதி என்னவென்று சொன்னால், அவர் என்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரா, 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்ததா சங்கீதம் 115:12 வாசிங்க. அங்கேயும் அப்படியே தான் சொல்றார் ஆண்டவர். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை என்ன பண்ணியிருக்கிறாரா,
சத்தமா சொல்லுங்க. உங்களை நினைத்திருக்கிறார், என்னை நினைத்திருக்கிறார். அதுதாங்க முக்கியம். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, எத்தனையோ பேர் இந்த பக்கம் ஆயிரக்கணக்கானவன் இப்போ நம்ம என்ன பண்ண கடந்து போயிட்டு இருக்கிறான். ஆனால் ஒரு சிலரா நீங்களும் நானும் மட்டும் என்ன பண்ணுறோம், ஆண்டவரை இங்கே ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எதனால? அவர் நம்மை நினைத்ததினால, அவர் நம்மை தெரிந்து கொண்டதினால, அவருடைய அந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்ததினால, அவர் நம்மை நினைத்ததினால நீங்களும் நானும் அவரை ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு புறஜாதியார் போய் அவங்களுடைய கடவுள்னு சொல்கிற அந்த கடவுள்களை கும்பிட்றதுக்கு நாள் கணக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க, போய் காத்துட்ருக்குறாங்க தரிசனத்துக்காக. எனக்கு இன்னும் அதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சர்வீஸ்க்கு வரோம், ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகிட்டா அடுத்தது என்ன பண்ணுறோம், என்ன இவர் இன்னும் முடிக்கலையே, வாட்சை பார்க்குறோம். ஐயா வேறு அங்கேருந்து கை தூக்குவார், பிரதர் அப்படின்னுவார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஒரே ஓட்டம் ஓடணும். ஆனால் 5 நாள் காத்திருந்து, 3 நாள் காத்திருந்து, எப்படி தான் அந்த லைனில் அந்த குழந்தை குட்டி எல்லாம் நின்றுருக்குதுங்க. ஆச்சரியமாக இருக்குது இல்லை? நீங்களாம் பார்த்தது இல்லையா? நான் தான் ஏதோ போய் புது உலகத்தில் போய் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். அதனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புதுசாக தெரியுது. யோசித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிற இந்த ஆண்டவர், அவருடைய தகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆமென். அதனால தாங்க நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நிறைய சமயத்தில் நமக்கு மனுஷனுக்கு வாழ்க்கையில் எப்படி தெரியுங்களா, நம்மக்கிட்ட இருக்கிறதுல நம்ம திருப்தி படுறதில்லை. இல்லாத காரியத்தை நினச்சி பார்த்து என்ன பண்ணுறது, எதிர்பார்ப்போடு வாழுறது. அது நமக்கு கிடைக்காத பொழுது நம்ம என்ன பண்ணுறது, ஏமாற்றத்தோடு வாழுகிறது. நான் ஒரு நாள் வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், என்னடா இப்போல்லாம் நமக்கு எந்த கனவுமே வரமாட்டேந்தேன்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், டே முட்டாளி, நீ தூங்குனா தானடா உனக்கு கனவு வரும். நீ எங்கே தூங்குற? தூங்கலையே. இன்றைக்கி உலகத்தில் நிறைய பேருக்கு கனவே வர்றதில்லை. ஒரு காலத்தில் வாலிபர்கள்லாம் கனவு கண்டாங்கன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க கூட கனவு கண்டாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி யாருக்கும் கனவே வர்றதில்லை. காரணம் என்ன? ராத்திரி பூரா அவன் தான் போய் வேலை செய்துட்டு இங்கே வரானே, இவன் பகலில் என்ன பண்ணுறான், தூங்குறா. எங்கேருந்து கனவு வர்றது, எந்த கனவு வர்றது? எல்லாமே அப்படியே மாறி போச்சு. அப்புறம் எங்கேருந்து கனவு வரும்? கனவு வர்றதெல்லாம் கிடையாது. தூக்கமே வரலையே, அப்புறம் எங்கேருந்து கனவு வர்றது? அதுக்கு மாத்திரை போடுறது வேறு. அந்த மாத்திரை போட்டாலே சில பேருக்கு தூக்கம் வர்றதில்லை, அது வேறு அடுத்த பிரச்சனை இருக்குது. தூக்கம் வரலன்னு தான் மாத்திரை போடுறாங்க, அது போட்டாலும் வர்றது கிடையாது. அப்புறம் எங்கேருந்து வர்றது? வேலைக்கே ஆகாது. அப்போது இங்கே சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களை நினைத்திருக்கிறார். அப்போ எனக்கு தூக்கம் வருதுன்னா என்ன, அப்போ ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறார். அதுதான் உண்மைங்க இல்லை? யோசித்து பாருங்கள். நல்லா நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்து காலையில் குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அருமையாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஆலயத்துக்கு வந்தோம், ஆண்டவரை ஆராதித்தோம், அவருடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் நினைத்திருக்கிறார். ஆமென். ஐயோ, ஒரு சந்தோஷமே இல்லையே. ஆண்டவர் நினச்சிருக்கிறாருன்னா ஒரு சந்தோஷம் இல்லையே. ஆமென். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போது என்னை நினைக்கிற ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அதனால் அவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னுடைய கைகளை திடப்படுத்துவார். அதை தான் நீங்களும் நானும் உறுதியாக இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் பற்றி கொள்ள வேண்டிய வசனம். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டேன், உன்னுடைய சந்ததியும் நான் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். போதுங்க. அப்போது இங்கே பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் கேள்வி கேட்குறான் ஆண்டவர்கிட்ட வந்து, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள நான் என்ன செய்யணும்? எவ்வளோ அருமையான கேள்வி பாருங்கள். என்னைக்காவது இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டது உண்டா? இல்லை. ஏன் ஆண்டவரே எனக்கு இதை தரல, ஏன் ஆண்டவரே எனக்கு அதை தரல, என் பிள்ளைக்கு ஏன் இன்னும் இது நடக்கலை, என் பையனுக்கு ஏன் இது நடக்கலை, நல்ல வேலை ஏன் கிடைக்கல, இதெல்லாம் கேட்டிருக்குறேங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட இவன் வந்து கேட்ட கேள்வி பாருங்க,
நித்திய ஜீவனை ஐயையோ சுதந்திரித்து கொள்ளனா என்ன? நான் அடைய என்ன செய்யணும்? இதை முதல்ல செய்தாதாங்க மற்றதெல்லாம் கிடைக்கும். ஆமென். இதை தான் அவன் கேட்குறான். அவன் என்ன கேட்குறான் மறைமுகமா? நான் ஆசீர்வாதமாக இந்த உலகத்தில் இருக்கணும்னா, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தில் நான் வாழணும்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்கணும், நான் அதுக்கு நான் என்ன செய்யணும்? மறைமுகமாக அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆசீர்வாதத்தை அவன் கேட்குறத நம்ம பார்க்குறோங்க. ஆனால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் ஜெபிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்குறோம். ஆனால் என்னைக்காவது இந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை நினைத்திருக்கிறவர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கணும் நினைக்கணும்னு சொன்னால் நித்திய ஜீவனை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கணும். அவருக்குள்ளே நீங்களும் நானும் வாழணுங்க. நம்முடைய சந்ததி வாழணும். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கணும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோங்க? சண்டே கிளாஸ் வைக்கிறோம். பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன பண்ணுறோம்? வசனங்களை கற்றுக் கொடுக்குறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். இதனுடைய எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்பொழுதும் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, அந்த விசுவாசத்தில் வளர்கிற பிள்ளைகளாக இருக்கணுன்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் பாருங்கள், அந்த சபரிமலைக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். சில சமயத்தில் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த ட்ரெஸ்ஸுங்களை போட்டு அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது எங்கே இருக்குதுன்னே நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. அது எவ்வளோ தூரம் நடந்து போகணுன்றதெல்லாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த பிள்ளைகளை தூக்கி தோள் மேலே வச்சுக்கிட்டு இவன் நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். பாருங்கள், அந்த வைராக்கியத்தை பாருங்கள், அந்த எதிர்பார்ப்பை பாருங்கள். ஆனால் நம்ம சர்ச்சுக்கு கூட்டுறதுக்கு கூட சில சமயத்தில் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். ஆமாம், கார் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை? பஸ்ஸில் எல்லாம் வர முடியாது. சைக்கிளில் வா, அதெல்லாம் முடியாது. பல சிந்தனைகள். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் வாழ்கிற இந்த நாட்களில் என்னை ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார், என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையில் நீங்களும் நானும் வாழ வேண்டும். நம்முடைய கைகளை திடப்படுத்துகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, அவர் உங்களை ரட்சிக்கும் தேவன் என்று சொல்லி வேதத்திலே வசனங்கள் சொல்லுகிறது. அவர் உங்களை ரட்சிக்கும் தேவன். இந்த ரட்சிப்புன்றதுல ரொம்ப தெளிவான காரியங்கள் உண்டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவருடைய ரட்சிப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவத்தின் மரணமாகிய அந்த சம்பளத்தில் இருந்து நம்மை மீட்டவர் என்ன செய்யலன்னு கேட்டிங்கன்னா, நீ என்னோட பிள்ளைகளாக இருக்கணும்னு சொன்னாரே தவிர, அவரை ஆராதிக்கணும்னு சொன்னாரே தவிர, ஆனால் ஒரு வட்டத்தை போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நம்மளை வைக்கல. ஆண்டவர் நமக்கு என்ன சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறார். சுதந்திரமாக இந்த உலகத்தில் நீங்களும் நானும் ஜீவிக்க ஆண்டவர் நமக்கு என்ன பண்ண விடுதலையான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய ரட்சிப்பு அதுதான். அப்படியானால் ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பு. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 1வது அதிகாரம் 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். இது ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு காரியமாக இருந்தாலும், இதுதான் இன்றைக்கும் நமக்கும் உறுதியாக அல்லது உண்மையாக நமக்கு ஏற்ற வசனமாக இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் பிசாசானவன் நமக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து கொண்டே தான் இருக்கிறான். ஆனாலும் அவன் நம்மை மேற்கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் என்னோடு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமே வரல. ஆண்டவர் இருக்கிறாரா உங்களோடனே தெரியலையே எனக்கு. அல்லேலூயா. ஆமாம், இவ்வளோ கஷ்டம் பாருங்க. அதுதான் மற்றவங்களுக்கு நமக்கும் இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். நல்ல ஃபேன் இருக்கணும். ஃபேன் ஓடலன்னு வச்சுங்க, கொஞ்ச நேரம் என்ன பார்ப்போம், இந்தாண்டியும் அந்தாண்டியும் பார்ப்போம். ஃபேன் இருக்கிற இடத்துல வந்து உட்காரு. இப்படி
ஆமாம், ஒரு ஃபேன் ஓடலாம் அது பெரிய பிரச்சனை. நீங்கள் யோசிக்கணும். இதெல்லாம் நான் சொன்னபடி ஆரம்பத்தில் நான் சொன்னபடி போய் பல நாளாக காத்திருந்து தரிசனம் பார்த்துட்டு வரான். ஐயோ ஆண்டவரே, நமக்கு இவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல தான் நான் எங்களை சாவடிக்கிறதுக்காடா இங்கே கொண்டு வந்தேன், அங்கேயே செத்துருப்பேன் மேடா. இப்படிப்பட்ட கடலுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு தப்பிக்கிறதுக்கும் வழி இல்லையே, ஓடுறதுக்கும் வழி இல்லையே. மோசே சொல்கிறா, நீங்கள் காத்துருங்க, நின்று கொண்டு பாருங்கய்யா, ஆண்டவர் செய்கிறத பாருங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்களும் நானும் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் நம்மை ரட்சிப்பார். அவர் ரட்சிக்கிறது என்ன, உங்களை மேற்கொள்வதில்லை. நீங்கள் யோசித்து பாருங்களேன், பல சமயங்களில் பல பிரச்சனைகள் நமக்கு வந்தது உண்டு. ஆனால் அந்த பிரச்சனைகள் உங்களை என்னையும் மேற்கொண்டுச்சான்னு பாருங்களேன். அது மேற்கொள்ளலை. அந்த பிரச்சனை எங்கே இருக்குதுன்னே இப்போ தெரில, அது ஓடி போச்சுங்க, வந்த வழியே ஓடி போச்சுங்க. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம், அதுதான் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருன்றதுக்கு உண்மையான அர்த்தம் அதுதாங்க. அப்படியானால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்கிற பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், உங்களையும் என்னையும் பாதுகாத்து பலப்படுத்தி வழிநடத்துகிற நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எனவே இந்த ஆண்டவர் என்னுடைய கைகளை திடப்படுத்த வல்லமை உடையவராக இருக்கிறார். முதலாவது அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், இரண்டாவதாக அவர் என்னை ரட்சிக்கிற தேவன். ரட்சிப்பு என்று சொன்னால் என்னை முழுமையாக பாதுகாத்து பலப்படுத்தி நடத்துகிற தேவன், என்னோடு கூட இருக்கிற தேவன். அதுதான் இந்த ரட்சிப்புக்கு அர்த்தம். எனவே இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்கிற பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள், பார்க்கலாம். போதுங்க போதுங்க போதுங்க. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ரொம்ப அருமையான காரியம். இந்த வீட்டுக்கு அப்படின்னா, வீட்டுக்குன்னா வீட்டில் இருக்கிற கூரைக்கு மேற்கூரைக்கு அதுக்கலாமா? அப்படின்னா என்ன, வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு. அப்படின்னா என்ன, என் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும். அப்படிதான் அர்த்தம். இந்த ரட்சிப்பு நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொந்தமாகணும். இல்லைன்னா பிரயோஜனம் கிடையாது. நான் பல சபைகளுக்கு நான் போயிருக்கிறேன். பல சபைகளில் பார்த்தீங்கன்னா லேடிஸ் அதிகமாக ஆலயத்துக்கு வர்றதை பார்க்க முடியும். அப்படியும் சப்போஸ் வந்து சில பேர் ஜெபம் பண்ண வருவாங்க, சொல்லுவாங்க, ஐயா எங்கள் வீட்டுக்காருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏம்மா, அவர் ஆலயத்துக்கெல்லாம் வரமாட்டார், என்னையும் போக விட மாட்டார், அவர் ரட்சிக்கப்படணும், அவருக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. அதே மாதிரி பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. எல்லாம் நடக்குதுங்க. அப்போது இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர், இந்த நாளில் இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்போது நம்முடைய வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் ரட்சிப்பு சொந்தமாகணும். எல்லாருக்கும் அவசியம் அந்த ரட்சிப்பு. யாரோ ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க. வீட்டில் இருக்கிற ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டால் போதும் அப்படின்னு இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அப்போது ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அப்போது நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வரும்படியாக ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போது அதுக்கேற்றபடி நம்முடைய குடும்ப வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். குடும்பமாய் ஆண்டவரை ஆராதிக்க, அவரை விசுவாசிக்க நீங்களும் நானும் உறுதியாய் பற்றி கொள்ள, அவரோடு கூட ஜீவிக்க நாம் முயற்சி எடுக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். என்னுடைய கரங்களை ஆண்டவர் திடப்படுத்துவார். ஆமாம், எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் பார்த்தோம், அவரை ஆசீர்வதிக்கிற தேவன், எனவே அவரால் முடியும். இரண்டாவது, என்னுடைய ஆண்டவர் ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன், எனவே அவரால் என்னுடைய கரங்களை திடப்படுத்த முடியும். மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது, அவர் உங்களுடைய பயத்தை மாற்றும் தேவன். நமக்கு இந்த உலகத்தில் வருகிற எல்லா பயங்களும், இந்த புதிய ஆண்டு பிறந்த உடனே நிறைய பேருக்கு நிறைய பயங்கள். என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி இந்த ஆண்டு இருக்குன்றதில் விட என்னென்ன காரியத்தில் ஆண்டவர் என்ன நடத்த போகிறார் அப்படின்ற ஒரு பயம். ஒரு சிலர் வியாதியில் இருந்தவங்க யோசித்திருப்பாங்க, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் என்னை நடத்துவாரா, நான் உயிரோடு இருப்பேனா அப்படின்ற எண்ணம் கூட அவங்களுக்கு வரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா,
அவ்வளோ ஈஸியாக நம்மளை என்ன பண்ண மாட்டார், கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. இந்த ஆண்டவர் நம்முடைய பயங்களை நீக்கி அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் காரியங்கள் நடப்பதற்கு அவர் என்ன செய்வார், நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் முதலாவது சத்துருக்களை குறித்த பயம் நமக்கு அதிகமாக இந்த உலகத்தில் இருக்கிறது. நம்முடைய சத்துருக்கள் அதிகம் பேர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு பயத்தை உண்டாக்குகிற மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு பயத்தை உண்டாக்குகிறார்கள். அதே தான் நம்ம என்ன பண்ணோம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 10-13 வசனங்களில் வாசித்தோம். 10வது வசனத்தையும் 13வது வசனத்தையும் மட்டும் வாசிங்க பார்க்கலாம். பாருங்க, பார்வோன் சமீபத்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்தாங்களா, தங்களுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். பாருங்க, என்னவா, நமக்கு பிரச்சனை வருது அல்லது வந்துடுச்சுன்னும் பொழுது நம்ம என்ன செய்யறோமா, எப்பொழுதுமே மனுஷன் என்ன செய்வானான்னு கேட்டிங்கன்னா மிகவும் பயந்தார்கள். அவர்கள் பயந்தது போல நாமும் என்ன பண்ணுறோம், உலகத்தில் வாழ்கிற பொழுது பயப்படுகிறோம். ரைட், அடுத்ததுங்க வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். எவ்வளோ அருமையான காரியத்தை அவங்க செய்திருக்கிறாங்க பாருங்க. அப்போ பயம் எனக்கு வருகிற பொழுது நான் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவனாக இருக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்கிறவளாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகிற சமயம் எதுவென்று சொன்னால், நமக்கு பிரச்சனை வருகிற பொழுது கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க, அந்த 13வது வசனத்தையும் வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்ன நம்பிக்கையோடு அவன் சொன்னான் பாருங்க. ஆமென், ஆமென். இன்னும் தெரியாது அவனுக்கு. யாருக்கு சொல்லுங்க, மோசேக்கு தெரியாது என்ன நடக்க போகுதா அடுத்த நிமிஷம்னு இல்லை. ஆனால் அவன் சொல்கிறான், இன்றைக்கு நீங்கள் பார்க்குற இந்த எகிப்தியரை இனி நீங்கள் பார்க்க போகிறது இல்லைன்னு உறுதியாக சொல்கிறான். என்ன அருமையான காரியம் யோசித்து பாருங்க. அதே மாதிரி நடந்ததா இல்லையா? என்ன பண்ணாங்க, நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கரையை அந்த கடலை கடந்து மேலே போயிட்ட பிறகு இந்த எகிப்து ஜனங்கள், இந்த எகிப்தினுடைய இந்த பார்வோனுடைய சேனைகள் இந்த கடலில் இறங்கி வந்த பொழுது ஆண்டவர் என்ன செய்தார், தண்ணீரை கொண்டு அவங்க எல்லாரையும் என்ன பண்ணாருங்க, மூழ்கடிச்சு சாவடிச்சார். அவங்கள யாரையாவது திரும்ப இவங்க பார்த்தாங்களா? எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தான் பாருங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத அந்த இடத்துல அவன் தெளிவா சொல்றான், இன்றைக்கு நீங்க காண்கிற இந்த எகிப்தியரை இனி நீங்க பார்க்க மாட்டீங்க. ஆமென். அப்போ எனக்கு வர இந்த பிரச்சனை இனி என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த பிரச்சனை எனக்கு எந்த பிரச்சனையும் இனி என்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடியாது. நான் இனிமேல் இந்த பிரச்சனைக்குள்ளே கடந்து போக மாட்டேன். என்னுடைய ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாருன்ற நம்பிக்கை நமக்கு வேணுங்க. அதுதான் மோசே அழகா இந்த இடத்துல சொல்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி நடந்தது. என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஆனால் அவன் சொல்கிறான், இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை இனி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஆமென், ஆமென். எவ்வளோ அருமையான வசனம், யோசித்து பாருங்க. எவ்வளோ அருமையாக ஆண்டவர் மேலே இந்த மோசே நம்பிக்கை வைத்திருந்தான். எல்லாம் திட்டிருப்பான், எல்லாம் திட்டினான். என்னென்ன திட்டினான் யோசித்து பாருங்க. நம்ம பார்க்குறோம் நிறைய சமயத்தில் ஜனங்க ஒன்று கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இஷ்டத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று பேசுவான். நீங்கள் எதுக்குமே பதில் சொல்ல முடியாது இல்லை. இப்படி தான் நடந்திருக்கும், அப்படி தான் நடந்தது. ஆனால் அவன் சொன்னான், இனி நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி நடந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன, பயத்தை நீக்குகிற ஆண்டவர். அவரால் என்னுடைய கரத்தை திடப்படுத்த முடியும், என்னுடைய விசுவாசத்தை திடப்படுத்த முடியும். நான் அவருக்குள்ளே வாழ முடியும், அவரோடு கூட நான் ஜீவிக்க முடியும். இந்த உலக வாழ்க்கை, என்னுடைய ஜீவன் இருக்கிற நாள் வரையில் இப்படிப்பட்ட நிச்சயத்தோடு பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்.
எனக்கு அருமையானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே இப்படிப்பட்டதான நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் இந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால், இந்த ஆண்டு முழுவதும் நம்மை ஆண்டவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு பொய் சொல்கிறவர் அல்ல, மனம் மாறுகிறவர் அல்ல. ஆண்டவர் தன்னுடைய செயல்பாடுகளிலே அவர் மாற்றத்தை கொண்டு வருகிறவர் அல்ல, எப்பொழுதும் உறுதியானவர். அவர் வாக்கு கொடுத்தா கண்டிப்பாக அது நடக்கும். ஆமென், ஆமென். ஆமாங்க. அப்படியானால் இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்? பயங்களை நீக்குகிற ஆண்டவர். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சில பேருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்குங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாங்க. இதை நான் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு விலைக்கு சொல்கிற அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. தயவுசெய்து இது புரியாதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்க. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வசனங்க. ரொம்ப தெளிவாக இருக்கிறதுங்க. எனவே எதிர்காலத்தை குறித்ததான எந்த பயமும் நமக்கு வேண்டாம். நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான பயம் நமக்கு வேண்டாம். அவர் நடத்துவார், அவர் பலப்படுத்துகிறவர், அவர் நம்மோடு இருப்பார்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அவர் இருக்கிறதுனால தான் இன்னும் நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகள் வந்த பொழுதும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கடைசியாக நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என்னுடைய ஆண்டவர் என்னுடைய கரங்களை திடப்படுத்துவார்னு சொன்ன அந்த வசனத்துக்கு அடிப்படையாக ஆதாரமாக நான் உங்களோடு ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் என்னுடைய கரங்களை திடப்படுத்த எப்படி அவர் வல்லவர், எப்படி அவருக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லி முதலாவது பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், நம்முடைய ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிற தேவன் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, பயங்களை மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியாக அவர் என்னுடைய கரங்களை திடப்படுத்த வல்லவர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசியுங்கள், பார்க்கலாம். நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்யணும்னு சொல்லுகிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய கரங்களை திடப்படுத்துவார். ஆமென். இந்த வசனத்தினுடைய பல காரியங்கள் இருக்குது. அதில் அதையெல்லாம் நான் சொன்னேன்னா இன்றைக்கி ஒரு நாளெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கெல்லாம் நான் போகலை. ஒரே காரியம், அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது? இதுக்கு முன்னே இந்த வசனத்தை யாருமே கேட்டது இல்லையா? என்ன கேட்டோமா இல்லையா? கேட்டிருக்கிறோமா இல்லையா? கேட்டிருக்கிறோம். என்னத்துக்காக அவங்க எழுந்து கட்டுவோம் வாருங்கள்னு சொன்னார்? சொல்லுங்க சத்தமா. ஐயோ, இன்னும் பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க போல இருக்குது. சொன்னால் அது உண்மையாக இருக்குமா, பொய்யாக இருக்குமா, தப்பாகிடுமா, நல்லா வருமா, அப்படி தான் யோசித்துட்டே இருக்கிறோம் இல்லையா? இது பாருங்கள், இப்படி தான் வசனத்தை கேட்குறது. இப்போ என்ன, இதுவெல்லாம் முடிஞ்சு வெளியே போன பிறகு டைம் ஆகிடுச்சு பிரதர். ஆமாம், நானும் பார்த்துட்டேன், டைம் ஆகிடுச்சு, முடிச்சுட்டேன், அவ்வளோதான். ஆமாம், டைம் ஆகிடுச்சு நமக்கு, அதனால் மறந்துட்டோம். நல்ல காரியத்தை செய்கிறதுக்கு எப்போவுமே ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? நம்முடைய கரங்களை திடப்படுத்துவார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, கடைசியாக எதுக்கு அந்த கரங்களை திடப்படுத்தி இருக்கிறார்? நல்ல காரியத்தை நன்மை செய்கிறதுக்காக ஆண்டவர் நம்முடைய கரங்களை திடப்படுத்துவார். ரெண்டாவதாக நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காணிக்கை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் நம்முடைய கரங்களை திடப்படுத்துகிறார். ஆமென். ஆமாம், எல்லா ஆசீர்வாதம்லாம் வாங்கி அருமையாக வீட்டில் வச்சுக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம போகிறதுக்கு இல்லை. ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கறதுக்கு தான் இந்த கையை கொடுத்துருக்கிறார். ஆமென். அதை மட்டும் சொல்லாதீங்க பிரதர். ஆமாம், நான் எப்போவுமே இப்படிலாம் அது யாருக்காக இருந்தாலும், கடவுளாக இருந்தாலும் அந்த கதை தான் கஞ்சனாக வாழ்ந்து நான் இப்போ போயிடுறேன் பிரதர். எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு கடைசியில் நம்ம செத்த பிறகு அது எங்கே போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. நான் பார்த்த பல குடும்பங்களில் நான் பார்த்துருக்குறேங்க.
இருந்த பொழுது அவ்வளோ பணம் இருந்தாலும் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது, ஈயறது கிடையாது. கடைசியில் செத்த பிறகு அந்த பணம் பார்த்திங்கன்னா படாத பாடுபடும். எவனோ தின்னுட்டு போவான், வந்தவன் போனவெல்லாம் தின்னுட்டு போவான். கடைசியில் அந்த சேர்த்து வச்ச ஆள் எதுக்கு சேர்த்து வச்சாரோ உண்மையான அந்த பர்பஸே அங்கே நிறைவேறாது. ஆமென். கடவுளுக்காக கொடுக்கறதுக்கு நம்ம கரங்களை திடப்படுத்துவார் ஆண்டவர். நம்மக்கிட்ட காரியங்களை கொடுக்குறாருன்னா அது கடவுளுக்கும் நம்ம கொடுக்கறதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆலயத்துக்கு கொடுக்கறதுக்கு, ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோன்றதை யோசித்து பார்க்கணும். எனவே என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? என்னுடைய கரங்களை திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அவர் திடப்படுத்துவதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குதுன்னா, அந்த ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை ரட்சிக்கிற தேவன், என்னுடைய பயங்களை நீக்குகிற தேவன், என்னை திடப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாம் என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம். இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியரை இனி நீங்கள் பார்ப்பதில்லை என்று சொல்லி மோசே சொன்ன வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்வோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.